நாளைக்கு அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நம்ம இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல்ல நியூசிலாந்து அணியை எதிர்த்து விளையாட போறாங்க. இப்படி இருக்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் திடீர்னு இன்னைக்கு நம்ம விராட் கோலி அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு சாதகமான குட் நியூஸ் வந்திருக்கு. இதை கேள்விப்பட்ட மற்ற முன்னாள் பாகிஸ்தான் பிளேயர்கள் அதே போல நியூசிலாந்து அணியின் கிரிக்கெட் பிளேயர்கள் எல்லாருமே இது மட்டும் நடக்கக்கூடாது, நடந்தா கண்டிப்பா நாங்க தோல்வி அடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடும் அப்படின்னு நியூசிலாந்து பிளேயர்கள் அதே போல பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் எல்லாருமே இது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே கதற மாதிரியான கோலி அவருக்கு சாதகமான ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் தற்போது இன்னைக்கு காலையில வந்திருக்கு. அதாவது ஆரம்பத்தில் இருந்தே நமக்கு தெரியும் நம்ம இந்தியா இந்த தொடர் முழுக்க துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இந்த ஒரே மைதானத்தில் தான் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் பக்கத்துல இருக்கிற பிச், அதாவது ஒரே மைதானத்துல விளையாண்டாலும் அந்த பிச்சை மட்டும் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் நம்ம இந்தியா மாத்தி தான் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஃபைனல் நம்ம இந்தியா எந்த பிச்சில் விளையாட போறாங்க, அதாவது பங்களாதேஷுக்கு எதிராக விளையாண்ட பிச்சா, இல்ல பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாண்ட பிச்சா, இல்ல நியூசிலாந்துக்கு எதிராக விளையாண்ட பிச்சா, இல்ல கடைசியா விளையாண்ட அந்த செமிஃபைனலுக்கான பிச்சா அப்படின்னு எந்த பிச்சில் இந்த மேட்சை ஐசிசி விளையாட வைக்க போறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நம்ம விராட் கோலி அவர் செஞ்சுரி அடிச்ச அந்த பிச் ட்ராக்ல தான் இந்த ஃபைனல் ஆட்டத்தை நம்ம இந்தியா விளையாட போறாங்க. ஸோ அந்த பிச்சில் விராட் கோலி அவர் எப்படி பேட்டிங் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கண்கூட பார்த்தோம். கோலி அவர் செஞ்சுரி அடிக்க முடியாது அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் கடைசி பால்ல 4 அடிச்சு இந்தியாவுக்கு அபார வெற்றியை தேடி கொடுத்த ஒரு பிச் தான் அந்த பிச். அது மட்டும் இல்லாமல் அந்த பிச்சில் நடந்த அந்த ஆட்டத்தில் தான் இந்த தொடர்லையே நம்ம இந்தியா விளையாண்ட மற்ற ஆட்டங்களை விட அந்த பிச் ட்ராக்ல விளையாண்ட மேட்ச்ல தான் நம்ம இந்தியா அற்புதமாக செயல்பட்டிருக்காங்க. ஸோ அந்த பிச்சு தான் இந்த ஃபைனல் ஆட்டத்துக்காக நம்ம இந்தியா நியூசிலாந்து அணி 2 பேருமே நாளைக்கு விளையாட போறாங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட முன்னாள் பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் அந்த ட்ராக்ல நடக்கக்கூடாது, வேற ட்ராக்ல இந்த ஃபைனல்ஸை நடத்துங்க அப்படின்னு ஐசிசிக்கு எதிராக தொடர்ந்து அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே போல நியூசிலாந்து பிளேயர்கள் அவங்க இந்த பிச்சில் தான் விளையாட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்களும் தற்போது ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா போலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம இந்தியா அற்புதமாக செயல்பட்ட பிச், நம்ம இந்தியாவுக்கு அந்த பிச்சில் ஏற்கனவே விளையாண்ட அனுபவம் தற்போது இருக்குது. அப்படிங்கிறதால அந்த பிச்சில் விளையாடுறது இந்தியாவுக்கு குறிப்பாக விராட் கோலி அவருக்கு அந்த பிச்சில் விளையாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுமே கூடுதல் அட்வான்டேஜாக கண்டிப்பாக கோலி அவருக்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த பிச்சில் மேட்ச் நடக்கக்கூடாது அப்படின்னு பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் அதே போல் இன்னைக்கு காலையில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதில் இருந்தே நியூசிலாந்து பிளேயர்கள் அவங்களுமே கொஞ்சம் கலக்கம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பாகிஸ்தான் கிட்ட கோலி அவர் பேட்டிங் பண்ணது மாதிரி இந்த ஃபைனல்லையும் கோலி அபரமா பேட்டிங் செய்து நம்ம இந்தியாவுக்கு கோப்பையை வாங்கி கொடுப்பாரா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.